அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய டோனட்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பேக்கரியில் கூட இவ்வளோ சாஃப்டாக கிடைக்காது. நான் சொல்கிற அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதேமாரி பர்ஃபெக்டான ஒரு டோனட்ஸ் கிடைக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் ஈஸ்ட், உப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அது கூட மெல்ட் பண்ண பட்டர் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவை எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதை அப்படியே எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் இதை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இதை மாதிரி செய்யும்போது டோனட்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பால் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக வரும். அதனால் கை பொறுக்கிற அளவுக்கு பால் ஊற்றி இதை மாதிரி லைட்டாக பழஞ்சி விட்டுக்கோங்க. இதெல்லாம் இதை மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரையும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு பனையும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக மைதா ஆட் பண்ணாதீங்க. நான் சொன்ன அளவில் இதை மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டோ கிடைக்கும். அதை நம்ம இந்த மாவு அப்படியே 2 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை மாதிரி டபுள் சைஸாக வந்திருக்கும். அந்த மாவை அப்படியே ஒரு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே அப்படியே போட்டுடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இதுக்கு மேலே போட்டு இதை மாதிரி சப்பாத்தி மாதிரி லைட்டாக திரட்டுங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இது மாதிரி திரட்டுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த சைஸில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக எல்லா டோனட்ஸும் பர்ஃபெக்டாக வரும். இப்போது டோனட்ஸ் கட்டர் வச்சு நல்லா இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட டோனட்ஸ் கட்டர் இல்லைன்னா ஏதாவது உங்கள்கிட்ட மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி உள்ள மாவையும் லைட்டாக இது மாதிரி ப்ரெஸ் கொடுத்துட்டு சேம் மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை டோனட்ஸ்க்கு ஓட்டை போடுறதுக்காக நடுவில் ஏதாவது சின்னதாக ஒரு மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு இதை மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் ஈவனாக இருக்கும். அதே மாதிரி இதை மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீதி வச்சுருந்த மாவையும் இதை மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா டோனட்ஸும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகாமல் மீடியம் ஹீட் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோனட்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியிலலாம் வெந்து உள்ளார மாவாக கிடைக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம டோனட்ஸை எண்ணெயை விட்டு வெளியில் எடுத்துடலாம். இதை மாதிரி மீதம் ரெடி பண்ணி வச்சுருந்த டோனட்ஸையும் பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லா டோனட்ஸும் சுட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு வெளியில் கிறிஸ்பியாக உள்ளார சாஃப்டான டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு டாப்பிங்ஸ் வேணும்னா இதை மாதிரி ஜீனியை பொடி பண்ணி இதை மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இது சும்மாவே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.